ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல என்னுடைய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். இந்த முறை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் ஆகியிருந்த சமயத்துல நாங்க டிராவல்ல இருந்த காரணத்தினால 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணல. கூடவே வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு ஜனவரி 14ஆம் தேதி, அதாவது தை முதல் நாள் தான் தரிசனத்திற்கு போறதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஜனவரி 14ஆம் தேதி தை முதல் நாள் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் அட்டன் செஞ்சுட்டு தரிசனத்திற்கு போறது ரொம்ப சிறப்பா இருக்கும் என்பதனால ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் தான் இந்த முறை துவார தரிசனத்திற்காக புக் பண்ணணும் என்பதையும் நாங்க ப்ரீ பிளான் செஞ்சிருந்தோம். அதனால ஜனவரி 14ஆம் தேதிக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். தரிசனத்திற்கான போன அந்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி இலவச SSD டோக்கன் கவுண்டர்ஸ்ல ஜனவரி 15ஆம் தேதிக்கு லாஸ்ட் தரிசன ஸ்லாட்டான நைட் 11 மணி தரிசன ஸ்லாட் டிக்கெட் கிட்டத்தட்ட 2200 டிக்கெட்ஸ் போல அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ முதல்ல நாங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் ஜனவரி 15ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டோம். SSD டோக்கன்ஸ் வாங்கின உடனே பூதேவி காம்ப்ளெக்ஸ் முன்னாடி அந்த நாள் எல்லாருக்குமே காலையில் வெண்பொங்கல் டிடிடி இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் அட்டன் பண்றதுக்கு அலிப்பிரி கோஷாலை பக்கத்துல போய் ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் எக்ஸாக்டா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 11 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. அன்றைய நாள் ஹோமம் செய்த அர்ச்சகர்களுமே சங்கராந்தி தினத்தன்று ஹோமம் அட்டன் பண்ணிட்டு நீங்க துவார தரிசனத்திற்கு போறது என்பது கூடுதல் சிறப்பாகும். சங்கராந்தி தினத்தன்று தான் நீங்க இந்த ஹோமம் அட்டன் பண்ணணும் என்பது பெருமாள் ஏற்கனவே உங்களுக்கு எழுதி வைத்தது. அதே போல நீங்க இந்த நாள் சிறப்பான நாள்ல ஹோமம் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா பெருமாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு என்பதை நீங்க தீர்க்கமா நம்பலாம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 11 மணிக்கு ஹோமம் முடிஞ்ச உடனே ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அன்றைய நாள் பிரசாதத்திற்காக சங்கராந்தி தினத்தை முன்னிட்டு சர்க்கரை பொங்கலும் புளி சாதமும் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு திருமலைக்கு புறப்பட்டு போயிட்டோம். CRO ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணி ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எங்களுக்கு எஸ்என்சி காட்டேஜில் ரூம் கிடைச்சிருந்துச்சு, அதாவது 50 ரூபாய் ரூம் கிடைச்சிருந்துச்சு. ஏற்கனவே பலமுறை நாங்கள் 50 ரூபாய் ரூமில் ஜிஎன்சி, எஸ்என்சி, HVCலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். 50 ரூபாய் ரூமும் நல்ல கண்டிஷன்ல தான் இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முறை எங்களுக்கு அலாட் ஆன ரூம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இதுவரை இந்த கண்டிஷன்ல டிடிடி ரூம் எங்களுக்கு அலாட் ஆனதே கிடையாது. நானும் இது போல டிடிடி ரூம்ஸ் பார்த்தது கிடையாது. ரூம் உள்ள போன உடனே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துச்சு. சுவர் எல்லாமே பாசம் பிடிச்சு ஈரமா இருந்துச்சு. சரி பெட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெட்ல இருந்து பேட் ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு ரூம் தான், கூட அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருந்துச்சு. சரி பெட்ல யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கீழே படுத்துக்கலாம் அப்படின்னாலுமே பெட் இருந்த இடமே முக்காவாசி அந்த ரூமை அடைச்சிருந்துச்சு. கீழே படுக்கவும் முடியாது. அதனால நாங்கள் எங்களுடைய லக்கேஜஸை வச்சுட்டு தரிசனத்திற்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு தரிசன கியூல போய் 300 ரூபாய் தரிசன கியூ மூலமாக தான் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனத்திற்காக போகணும். எக்ஸாக்டா 2 மணிக்கு ATC சர்க்கிள் கியூல ஜாயின் பண்ணும். அப்போ கொஞ்சம் மெதுவா தூரல் போட ஆரம்பிச்சிருந்துச்சு. கியூ ஃபாஸ்டா மூவ் ஆகி டிக்கெட் செக் பண்ணக்கூடிய அந்த பில்டிங் முன்னாடி வந்தப்போ கியூ அதே இடத்திலேயே 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிக்கெட் செக்கிங் உள்ள போறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணோம். டிக்கெட் செக் பண்றப்போ சரியா மணி 3 இருக்கும். 1 மணி நேரம் இந்த டிக்கெட் செக்கிங் பிளேஸ் கிராஸ் பண்றதுக்கே ஆகிடுச்சு. அதற்கப்புறம் வேகமா கியூ மூவ் ஆகி கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்தோம். கம்பார்ட்மெண்ட்ல எக்ஸாக்டா ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தோம். கம்பார்ட்மெண்ட்ல அன்றைய நாள் சாம்பார் சாதம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா அப்படின்றத செக் பண்ண பிறகு கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணாங்க. 3:45 மணிக்கு கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்த பிறகு கியூ முதல்ல வேகமா மூவ் ஆச்சு. செக்கிங் பிளேஸ் வந்த உடனே கியூ கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. பேட்சாக தான் ஸ்கேனிங்காக அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு.
3:45 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி 4:20 போல தான் ஸ்கேனிங் முடிச்சுட்டு மறுபடியும் தரிசனத்திற்காக கியூவில் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஸ்கேனிங் அப்புறம் கியூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அன்றைய நாள் எல்லாரையுமே திருமலை நம்பி சன்னதி வழியாகத்தான் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. மணி 4:45 ஆகும்போது சுபதம் என்ட்ரன்ஸ் அந்த இடத்தை தாண்டி சஸ்ர தீப அலங்கார சேவா மண்டபத்திற்கு பக்கத்தில் நாங்கள் கியூவில் வந்துட்டோம். 4:45 மணிக்கே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனாலும் வெளிச்சம் இருந்த காரணத்தினால லைட்டிங் அவ்வளோ பிரைட்டாக அந்த சமயத்தில் தெரியலை. கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் கியூ வந்த உடனே மெயின் என்ட்ரன்ஸ் ஃபுல்லுமே ரியல் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆரஞ்சு, ஒயிட், வைலட், டீப் பர்பிள் அப்படின்னு 4 கலர் காம்பினேஷனில் ஃபுல்லுமே மலர்களை தோரணம் மாதிரி மாட்டியிருந்தாங்க. அங்கங்கே கலர் கலராக கோல்டன் கலரில் பெல்ஸும் கிளியும் மாட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்படி ரைட் சைடில் கொல்ல மண்டபத்திற்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொல்ல மண்டபத்திற்கு முன்னாடி கோவில் கோபுரத்தை பார்த்த மாதிரி பெருமாளும் தாயாரும் வச்சுருந்தாங்க. அந்த டெக்கரேஷனுமே அழகாக இருந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி கோவிலுக்குள்ளே போன உடனே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருந்த காரணத்தினால கோவிலே எக்ஸ்ட்ராவாக ரொம்ப பிரைட்டாக ஆடட் வைப்ரன்ஸோடு இருந்துச்சு. துவஜஸ்தம்பம் முன்னாடி ரைட் சைடில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் தீமில் டெக்கரேஷன் செஞ்சுருந்தாங்க. புல்லெல்லாம் பரப்பி வச்சு கிருஷ்ணர் நின்ற கோலத்தில் புல்லாங்குழலோடு பக்கத்தில் பசுக்களோடு நின்று இருந்தார். அப்படி அந்த டெக்கரேஷனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவா மண்டபத்தினுடைய சுவர் இருக்கும். அந்த இடத்துல சீரியல் லைட்ஸால் கிருஷ்ணர் நின்ற கோலத்தில் இருக்கிற மாதிரி லைட்டிங்லேயே டெக்கரேஷன் செஞ்சுருந்தாங்க. துவஜஸ்தம்பம் மண்டபத்திற்கு முன்னாடி ஒரு பெரிய வெராண்டா மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்தை சுற்றி மேலேயும் பார்த்தீங்கன்னா மலர்களாலேயே தசாவதாரம் அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. துவஜஸ்தம்பம் மண்டபம் தாண்டி வெண்டி வாக்கிலிக்குள்ள என்டர் ஆகிறப்போ ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் அங்கே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. மணி எக்ஸாக்டாக 4:55 ஆகியிருந்துச்சு. வெண்டி வாக்கிலி அப்பப்போ பீரியாடிக்கலாக பாலிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளி அப்படின்றனால ஆக்சிடைஸ் ஆகிட்டே இருக்கும், கலர் டிம் ஆகிட்டே போகும். அதனால் இப்போது வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தை முன்னிட்டு வெண்டி வாக்கிலி ஃபுல்லுமே பாலிஷ் பண்ணியிருந்த காரணத்தினால அப்படியே பளிச்சுன்னு வெள்ளை கலரில் அந்த இடத்துல மட்டும் பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி பங்காரு வாக்கிலி இருக்கக்கூடிய அந்த இடம் வர்றப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு செக்கர் போர்ட் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆரஞ்சு, ஒயிட், டீப் பர்பிள் இந்த கலர் வச்சு தான் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. முழுக்க முழுக்க மலர் அலங்காரமும் லைட்டிங் டெக்கரேஷனும் சூப்பராக இருந்துச்சு. பங்காரு வாக்கிலி சுற்றியுமே மேலே எல்லாமே இந்த கலர் ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சுவர் முழுவதுமே கலர் கலர் சீரியல் லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வரதராஜ பெருமாள் சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரில் கவனிச்சிங்கன்னா பெருமாள் சயன கோலத்தில் தாயார்களோடு இருக்கிற மாதிரி சீரியல் லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பங்காரு வாக்கிலி உள்ளே போகிறப்போ கியூவில் அவ்வளோவா பெருசாக தள்ளுமுள்ளும் கிடையாது, கூட்டமும் அதிகமாக கிடையாது. ஸோ நாங்கள் எப்பவும் போல் ரைட் கார்னர் கியூவில் ஜாயின் பண்ணி உள்ளே என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் தூண்டு இருக்கக்கூடிய வராக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு ரைட்டில் திரும்பின உடனேயே அன்றைய நாள் கருட பகவானுக்கு அர்ச்சகர் ஒருத்தர் நின்று தீபம் எல்லாம் புதுசாக ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவரை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு ரைட் டர்ன் எடுத்தோம்னா பெருமாள் தங்க கவசத்தில் தக 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 தகன்னு மின்னிட்டு இருந்தார். கர்ப்பகிரகம் அப்படியே இருட்டாக இருக்க அந்த விளக்கொலியில் தங்க கவசத்தில் பெருமாளை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். தங்க கவசத்தில் பெருமாளை பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி கியூவில் போனவங்க எல்லாருமே ரொம்ப டாலாக இருக்கவும் அவங்களும் மேலே கை தூக்கி பெருமாளை தரிசனம் பண்ண எனக்கு பெருமாள் சரியாகவே தெரியல. ரைட்டில் இருந்த சேவாக்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வாங்க அப்படின்னு அந்த கியூவில் இருக்கக்கூடிய அந்த பேரிகேட் கிரில்லோடையே ஒட்டி என்னை இழுத்துக்கிட்டாங்க. இந்த வழியாக பாருங்கள் பெருமாள் நல்லா தெரிவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கியூவில் மெதுவாக மூவ் ஆகிட்டே போகும்போதே இன்னொரு லேடி சேவாக் சொன்னாங்க, நல்லா பார்த்துட்டிங்களா, அப்படியே இதை ஒட்டியே போங்க, பெருமாளை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெதுவாக கியூவில் மூவ் ஆகி அப்படியே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அந்த கியூ முடியக்கூடிய இடத்துல கியூவை விட்டு இறங்குறப்போ பெருசாக கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் லேடி சேவாக்ஸ் இருப்பாங்க, ரைட் சைடில் ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மில் டிடிடி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த கியூ விட்டு இறங்கின உடனே நான் அந்த கயிறை ஒட்டி போகிற மாதிரி தான் மெதுவாக போனேன். எனக்கு பின்னாடி இருந்த அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயி மெதுவாக பெருமாளை பார்த்துட்டே தரிசனம் பண்ணிகிட்டே போங்க, அவசரம் கிடையாது, மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லவுமே எனக்கு அப்படியே மனசு புலகாங்கிதம் ஆகிடுச்சு. அந்த கயிறு கிட்ட நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் பெருமாள் பார்க்குறது என்பது தனி அனுபவம் தான். ஸோ பெருமாள் இவ்வளோ நேரம் நிற்க வச்சது இந்த ஒரு அழகான தரிசனம் கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு
சந்தோஷமாக இவ்வளவு நேரம் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறப்போ எவ்வளவு நேரம் நின்னாலும் பெருமாளினுடைய அந்த திருமுகம் பார்த்த உடனே நமக்கு அந்த நின்ன வழி எல்லாமே பறந்து போயிடும். அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே க்யூவில் மூவ் ஆகிட்டு வர்றப்போ அன்றைய நாள் பெருசாக லேடி சேவாக்ஸும் யாரையுமே பிடிச்சி இழுக்கலை. ரொம்ப நீட்டாக எல்லாருமே ஜருகண்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர்த்து யாரையுமே கையை பிடிச்சி இழுக்கலை. பங்காரு வாக்கிலி விட்டு வெளியே வந்த உடனே தீர்த்தம் சடாரி கொடுக்கக்கூடிய அந்த மண்டபம் மேலே ஏறி தான் துவார தரிசனத்திற்காக நம்ம க்யூவில் வரணும். இந்த 10 நாளுமே தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தீர்த்தம் சடாரி கொடுக்குறப்போ க்யூ மூமெண்ட் ஸ்லோ ஆகிடும் அப்படின்றனால தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. அந்த மண்டபம் மேலே ஏறி வெளியே மறுபடியும் அந்த படி இறங்கி மறுபடியும் துவார தரிசனத்திற்காக வரணும். கோவிலுக்குள்ளே போகிறப்போ இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேண்டி வாக்கிலி கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே போன உடனேயே ஒரு போலீஸ் அஃபீஷியலுடைய வாய்ஸ் ஸ்பீக்கரில் நமக்கு கேட்கும். தொடர்ந்து கோவிந்த நாமம் சொல்ல வைப்பார். கெட்டிகா செப்பண்டி, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஜோஷா செப்பண்டி அப்படின்னு கோவிந்த நாமம் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு முறையும் சொல்ல எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ரிதமேட்டிக்கலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல தான் இந்த முறையும் வெண்டி வாக்கிலி உள்ளே போகிறப்போ அவருடைய குரல் கேட்டுச்சு. ஆனால் துவார தரிசன் உள்ளே என்டர் ஆகிறப்போ அவருடைய வாய்ஸ் ரொம்ப லவுடாக கேட்கவும் நான் என்ன நினச்சேன்னா உள்ளேயும் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க போல், அதனால தான் அவருடைய வாய்ஸ் அவ்வளோ லவுடாக கேட்குது போல் அப்படின்னு நினச்சோம். துவார பிரதட்சண பாதை ரைட் சைட் ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸால் தசாவதாரம் தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைடும் மேலேயும் ஃபுல்லுமே லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மேலெல்லாம் மலர்கள் எல்லாம் தோரணம் மாதிரியும் அங்கங்கே கிளிகளும் தங்க கலரில் பெல்லும் மாட்டியிருந்தாங்க. ஸோ பிரைட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு துவார பிரதட்சணம் முட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய திருக்கைகள் இருக்கிற மாதிரி லைட்டிங்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சீரியல் லைட்ஸாலேயே அவருடைய கைகள் போல் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பா ஷேப்பில் ஒரு ரைட் டர்ன் எடுப்போம். ஏன்னா அந்த துவார பிரதர்ஷனமே ஒரு பா ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரானதும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போய் ரைட்டில் திரும்புகிறப்போ அங்கே அந்த போலீஸ் அஃபீஷியல் பர்சனலாகவே நின்று மைக்கில் சத்தமாக எல்லாரையுமே கோவிந்த நாமம் சொல்ல வச்சுட்டு இருந்தார். யார் ஒருத்தர் வாயிலிருந்தும் ஊரு கதையோ வீட்டு கதையோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பிரதட்சண பாதை முழுவதுமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இத்தினுண்ட இடத்துல க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட்டில் அப்படி கோவிந்த நாமம் நமக்கு எக்கோ பண்ணிக்கிட்டே இருக்குது காதில். எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லேடிக்கு சாமியே வந்துடுச்சு. சாமி வந்து அவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சத்தமாக சொல்லிட்டே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரதட்சண பாதை முழுவதுமே இருந்த லேடி சேவாக்ஸாக இருந்தாலும் போலீஸ் அஃபீஷியல்ஸாக இருந்தாலும் யாரையுமே கைப்பிடிச்சிட்டு இழுக்கல. மெதுவாக அந்த பிரதட்சண பாதை முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த பிரதட்சண பாதை கடந்து வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வெண்டி வாக்கிலி விட்டு வெளியே போகிறப்போ பேட்சாக தான் வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த பேட்ச் வெளியே போகிறப்போ நடுவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படியே அந்த பிரதட்சண பாதையில் நின்றவங்க பிரதட்சண பாதையிலே நின்றுட்டாங்க. உண்டியல் பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க அப்படியே உண்டியல் பக்கத்திலே நின்றுட்டாங்க. ஸோ இது போல் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் க்யூ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பிரதட்சண பாதையிலேயே நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. கண்ணிலேருந்து லைட்டாக ஆனந்த கண்ணீரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரதட்சண பாதையை பார்க்குறது தான் ஒரு வருஷம் முழுவதுமே எல்லாருமே காத்திருக்கிறோம். தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ அத்தனை ப்ரெஷரோடு எல்லாருமே இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் நமக்கு கிடைச்சடாதா அப்படின்ற ஒவ்வொரு இயக்கத்தோடும் டிக்கெட் புக் பண்ணவங்களாகட்டும், டோக்கன் வாங்குறதுக்கு மணிக்கணக்காக க்யூவில் நின்றவங்க ஆகட்டும், எல்லாருமே இந்த பிரதட்சண பாதையை கடந்து வர்றதுக்கு தானே அவ்வளோ முயற்சியும் எடுக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான அந்த வைகுண்ட பிரதட்சண பாதையில் க்யூவில் அப்படியே நின்னதாகட்டும், தொடர்ந்து நமக்கு சுற்றி வந்த நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் அந்த பிரதட்சண பாதையில் இருந்தோம். அவருடைய வைகுண்ட பிரதட்சண பாதையில் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறோம் அப்படின்றப்போவே மெய்சிலிருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 10 நிமிஷமுமே கோவிந்த நாமம் முழுவதுமே அந்த வைகுண்ட பிரதட்சண பாதை ஃபுல்லுமே எக்கோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. அங்கேருந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் லேடிஸ் சேவாக்ஸ் எல்லாரும் கூட கோவிந்தா கோவிந்தான்னு அந்த போலீஸ் அஃபீஷியல் மைக்கில் சொல்ல எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. பயங்கரமான பாசிட்டிவ் வைப். அதற்கப்புறம் பிரதட்சண பாதையை விட்டு வெளியே வந்து உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு வெண்டி வாக்கிலி தாண்டி வெளியே வந்த உடனே சங்கராந்தி அப்படின்றனால எல்லாருக்குமே சர்க்கரை பொங்கல் தான் பிரசாதமாக கொடுத்தாங்க. சர்க்கரை பொங்கல் அவ்வளோ ரிச் அண்ட் எக்ஸலண்ட் டேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.
மேலே அப்படியே நெய் மிதக்குது, முந்திரி பருப்பும் திராட்சையும் அப்படியே கொட்டி கிடக்கு சர்க்கரை பொங்கலில். நம்ம சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றோமா இல்லை முந்திரியும் திராட்சையும் சாப்பிட்றோமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. பெருமாளினுடைய பிரசாதத்தை சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளே இருக்காது, அது போல் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ 5:10 5:15 இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் எங்களுக்கு தரிசனத்திற்கு அன்றைய நாள் ஆச்சு. அதை வாங்கிட்டு லட்டு கவுண்டரில் போய் 5 நிமிஷத்தில் லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். லட்டு கவுண்டர்லேயும் பெருசாக கூட்டம் இல்லை. பார்க்கறதுக்கு திருமலை முழுவதுமே பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது போல் இருந்துச்சு. ஆனால் தரிசனத்திற்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்த மாதிரி இல்லை. மேபி எஸ்எஸ்டி டோக்கன் அடுத்த நாளுக்கெல்லாம் வாங்கினவங்க எல்லாருமே திருமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டனால கோவிலுக்கு வெளியே பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாகவும் கோவிலுக்குள்ள பக்தர்களினுடைய கூட்டம் ஓரளவுக்கு குறைவாகவும் இருந்தது போல தான் இருந்துச்சு. சங்கராந்தி அன்றைய நாள் அவர் இருக்கக்கூடிய கஷேத்திரத்தில் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு வைகுண்ட துவார தரிசனமும் பார்த்துட்டு வந்தது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. 3 மணி நேரமோ 3.25 மணி நேரமோ அவ்வளோ நேரம் நம்ம நின்று பார்த்தாலும் அன்றைய நாளுடைய தரிசனம் ஒர்த் வெயிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் இங்கேருந்து உடனே லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் காலையில் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரூம் வாங்கியிருந்தாங்க. பட் அந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால ஈவினிங் நான் கோவிலிருந்து டைரெக்டாக சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போய் என்னுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இன்னொரு ரூம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அந்த ரூம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ரூம் பற்றி தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ரூம் எங்களுக்கு கிடைச்ச உடனேயே நாங்கள் காலையில் எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த எஸ்எஸ்சி ரூம் உடனே வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் ஜனவரி 15 எங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசன அனுபவத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.